சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேலையெல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டு இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று நான் சொல்லப் போகும் இந்த பதிவு உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையை பற்றி சொல்லப் போகும் பதிவு. இந்த வீடியோவை நீங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலாக நடந்த விஷயம் அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி இருப்பதால் தான் இந்த பதிவை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா தொடங்க போகின்றன. இது சாதாரண ராசிகளும் அல்ல, இது வெறும் உங்க ஊக்க வார்த்தைகளும் அல்ல. சூரிய பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் சிம்ம ராசினரின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவமாற்ற ஆரம்பித்து விட்டனுங்க. சிம்ம ராசியினரே, உங்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. நீங்கள் யாரிடமும் கையை நீட்டி வாழ விரும்ப மாட்டீர்கள். யாருடைய இரக்கத்தையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தைரியத்தால், உங்களுடைய திறமையால் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால் தான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமா சிரித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனதில் இருக்கும் வலியை யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். பல நேரங்கள்ல அனைவருக்கும் தைரியம் சொல்லும் நீங்கள் இரவில் தனியாக இருந்தபோது உங்களுக்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் நான் இவ்வளவு போராடியும் ஏன் இன்னும் வாழ்க்கை மாறவில்லை, என்னுடைய உழைப்புக்கு எப்போது முழு பலன் கிடைக்கும், என்னுடைய நல்ல நேரம் எப்போது ஆரம்பமாகும் என்று மனதிற்குள் அமைதியாக கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மிக உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய போராட்டத்திற்கு முடிவு வரப்போகிறது. உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில புதிய அதிர்ஷ்ட காலம் நிச்சயமா ஆரம்பமாக போகிறது. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் உருவாக்கவில்லை. சூரிய பகவானும் தற்போதைய கிரகங்களும் பிரபஞ்சமும் இணைந்து உங்கள் விதியில் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டன. சிம்மராசியினரே, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாக பல விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவில்லை. நீங்கள் நம்பிய மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கான பிரபஞ்சம் அமைதியாக இருந்து விடவில்லை. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு அவமானத்தையும், ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இப்போது அதற்கான பதில வெற்றியின் மூலம் கொடுக்க போகிறது. சிம்மராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 5 மிகப்பெரிய மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன. இந்த 5 மாற்றங்களும் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றப் போகின்றன. முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தை உயர்த்தும். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையில் இருந்த போலியான மனிதர்களை வெளியேற்றும். 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தியை கொண்டு வரும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கும். 5வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களை மாற்றப்போகும் மிக முக்கியமான முடிவை உருவாக்கும். இந்த 5 மாற்றங்களில் ஒரு மாற்றம் மட்டும் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 2 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இழந்த தன்னம்பிக்கை முழுமையாக திரும்பி வரும். 3 மாற்றங்கள் நடந்தால் உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக உடைய ஆரம்பிக்கும். 4 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இதுவரை காணாத அளவிற்கு முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் காத்திருந்த பணவரவு, நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை, நீங்கள் வேண்டிக் கொண்ட வெற்றி, நீங்கள் வீழ்ந்த மன நிம்மதி ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். சிம்மராசினரே, நீங்கள் பாதியில் விட்டு நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் முதல் மாற்றம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மாற்றும். 2வது மாற்றம் உங்கள் உறவுகளை சுத்தப்படுத்தும். 3வது மாற்றம் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு கட்டும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக விழித்திட செய்யும். ஆனால் 5வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் மட்டும் கனவு கண்ட வாழ்க்கையை உங்களுக்கு நிஜமாக கொடுக்க போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வாருங்கள், இனி வரக்கூடிய
நாட்கள்ல சிம்மராசினரின் வாழ்க்கையில் நிச்சயமாக தொடங்க போகும் அந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானமும் மரியாதையும் ஒரே நேரத்தில் உயரப்போகிறது. சிம்மராசினரே, இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பண வருமானத்திலும் உங்கள் மரியாதையிலும் மிகப்பெரிய உயர்வு தொடங்க போகிறது. இது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு சிறிய முன்னேற்றம் அல்ல, பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த உயர்வின் தொடக்கம். சிம்மராசினரே, நீங்கள் சாதாரண வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்தவர்கள் அல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். யாருக்கு கீழேயும் தலை குனிந்து வாழ விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய திறமையால் உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் உழைத்த அளவிற்கு வருமானம் வரவில்லை. நீங்கள் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் உங்களை விட உயர்ந்த இடத்திற்கு சென்றதை பார்த்து மனதிற்குள் வேதனைப்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் இன்னும் இந்த நிலை, என்னுடைய அதிர்ஷ்டம் எப்போது விழித்தெழும் என்று இறைவனிடமே கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுது. ஏனென்றால் சூரிய பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் உங்க வாழ்க்கையில இருந்த பொருளாதார தடைகளை உடைக்க ஆரம்பித்து விட்டன. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வருமான பாதை திறக்க போகிறது. சில சிம்மராசினர்களுக்கு பல மாதங்களாக எதிர்பார்த்த வேலை உறுதியாக கிடைக்கும். இதுவரை பதில் வராமல் இருந்த நிறுவனமே இப்போது உங்களை தொடர்பு கொள்ளும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளமும் நல்ல பதவியும் நல்ல மரியாதையும் கிடைக்கும். சிலருக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு உறுதியாகும். நீண்ட நாட்களாக அமைதியாக செய்த உழைப்பிற்கு இப்போது முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பெயரை மேலதிகாரிகள் மதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய கருத்துக்கு அலுவலகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். சிலருக்கு பல மாதங்களாக நின்று போன பணம் முழுமையாக கைக்கு வரும். கொடுத்த கடன் திரும்ப வரும். நிலுவைத் தொகைகள் கிடைக்கும். தடைபட்ட பணம் விடுவிக்கப்படும். இதுவரை காத்திருந்த ஒவ்வொரு ரூபாயும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முதலில் அது ஒரு சிறிய முயற்சியாக தோன்றும். ஆனால் அதே முயற்சி தான் அடுத்த சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வருமானமாக மாறப்போகிறது. சிம்மராசினரே, இன்னும் ஒரு மிகப்பெரிய பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பெயருக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு உயரப்போகிறது. இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இனி உங்களுடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய திறமையை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஏனென்றால் சூரிய பகவான் அருள் செய்யும் போது பணம் மட்டுமல்ல, மரியாதையும் செல்வாக்கும் அதிகாரமும் நன்றாகவே கிடைக்கும். அதுதான் இப்போது உங்க வாழ்க்கையில் ஆரம்பமாக போகிறது. சிம்ம ராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய மனிதரின் அறிமுகம், ஒரு மேலதிகாரியின் அழைப்பு, ஒரு பழைய நண்பரின் தகவல், ஒரு தொழில் தொடர்பான சந்திப்பு அல்லது ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானத்திற்கு காரணமாக அமையலாம். அதனால் இந்த நாட்களில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு தொடர்பையும் மதியுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் பணத்தை நேரடியாக கொடுக்காது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் கதவை முதலில் திறக்கும். அந்த கதவுக்குள் முதலடியை தைரியமாக எடுத்து வைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். சிம்மராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானத்திலும் உங்கள் மரியாதையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் தொடங்க போகிறது. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் பலனல்ல, அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உயரப்போகும் செல்வம், மரியாதை மற்றும் வெற்றி முதல் அத்தியாயம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. உங்களை பின்னால் இழுத்த சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகுதான் உண்மையான அதிர்ஷ்டம் முழு விகிதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகப் போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யாரு, அவர்கள் ஏன் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறது, அந்த 2வது நிராகரிக்கிற மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 2வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலக போகிறார்கள். இதுவரை நாம் பார்த்த முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் உங்கள் மரியாதையும் ஒரே நேரத்தில் உயர ஆரம்பிப்பது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 2வது மாற்றம் அதைவிட மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை பின்னால் இழுத்து கொண்டிருந்த 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். இது ஒரு இழப்பு அல்ல, இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது, நீங்கள் யாரையும் எளிதில் கைவிட மாட்டீர்கள். ஒரு முறை மனதில் இடம் கொடுத்தால் அவர்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வீர்கள். உங்கள் நேரத்தை கொடுப்பீர்கள், உங்கள் பணத்தை கொடுப்பீர்கள், உங்கள் மரியாதையை கூட விட்டு கொடுப்பீர்கள். ஆனால் அதே நல்ல மனதை சிலர் பலவீனமாக நினைத்தார்கள். உங்களுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களுடைய பொறுமையை சோதித்தார்கள். உங்களுடைய வெற்றியை தடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இனி அது முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது. முதல் வகை மனிதர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள். சிம்மராசினரே, நீங்கள் சிறிய முன்னேற்றம் அடைந்தால் கூட சிலருக்கு அது பிடிக்காது. நீங்கள் நல்ல ஆடை அணிந்தாலும் அவர்களுக்கு பொறாமை. நீங்கள் புதிய நிலைக்கு
சென்றாலும் அவர்களுக்கு பொறாமை, நீங்கள் ஒரு சிறிய வெற்றியை பெற்றாலும் அவர்களுக்கு அமைதி இருக்காது. வெளியில் உங்களிடம் சிரித்து பேசுவார்கள், ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் நின்றுவிட வேண்டும் என்று மனதிற்கு நினைப்பார்கள். இனி வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்ட மனிதர்களின் முகத்திரை முழுமையாக கிழியப் போகிறது. அவர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது அவர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பது ஆபத்து என்பதை நீங்களே தெளிவாக உணரப் போகிறீர்கள். 2வது வகை மனிதர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்க முயற்சி செய்தவர்கள். சிம்ம ராசியினரே, உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும், பெரிய இலக்குகள் இருக்கும். ஆனால் சிலர் உன்னால் முடியாது, இது உனக்கான வேலை இல்லை, அவ்வளவு பெரிய கனவு வேண்டாம் என்று உங்களுடைய தைரியத்தை குறைக்க முயற்சி செய்திருக்கலாம். பல நேரங்களில் அவர்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் நல்ல வாய்ப்புகளையே விட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனிதர்களின் தாக்கம் முழுமையாக முடிவுக்கு வரப்போகிறது. இனி மற்றவர்களின் கருத்து உங்களுடைய முடிவை தீர்மானிக்காது. உங்களுடைய மனசு சொல்வதைத்தான் நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்பம். 3வது வகை மனிதர்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்தவர்கள். இதுதான் இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான பகுதி. சில மனிதர்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை மட்டுமே கொண்டு வந்தார்கள். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத குற்றச்சாட்டு. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தூண்டி சண்டை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் பல இரவுகள் உங்களுக்கு தூக்கமே வராமல் செய்திருக்கலாம். ஆனால் அந்த காலம் இப்போ அது முடிவுக்கு வருகிறது. சிம்மராசினரே, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல ஒரு புதிய உறுதி பிறக்கும். என்னை மதிக்காத மனிதர்களுக்காக இனி என் நேரத்தை வீணாக்க மாட்டேன், என்னுடைய மன நிம்மதியை யாருக்காகவும் இழக்க மாட்டேன், என்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுடன் மட்டுமே நான் பயணிப்பேன் என்ற உறுதியான மனநிலை உருவாகும். அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. ஏனென்றால் தவறான மனிதர்கள் விலகிய பிறகுதான் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். எதிர்மறை ஆற்றல் விலகிய பிறகுதான் நேர்மறை ஆற்றல் வெளி உலகத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். சிம்மராசினரே, இந்த நாட்கள்ல யாராவது காரணம் இல்லாம உங்களை விட்டு விலகினால் அவர்களை திரும்ப பிடிக்க முயற்சி செய்யாதீர்கள். யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களை கட்டாயப்படுத்தி புரிய வைக்காதீர்கள். யாராவது உங்களுடைய மதிப்பை உணரவில்லை என்றால் அவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். பிரபஞ்சம் வெளியே அனுப்பும் மனிதர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து வராதீர்கள். ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் மனிதர்களையும், உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் வாய்ப்புகளையும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஆசீர்வாதங்களையும் பிரபஞ்சம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசினரின் வாழ்க்கையில நடக்க போகும் இந்த 2வது மாற்றம் முதலில் ஒரு இழப்பாக தோன்றலாம். ஆனால் சில நாட்களிலே இந்த மனிதர்கள் விலகியதனால் தான் என் வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்தது என்று நீங்களே உணரப்போகிறீர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நீங்கள் பல மாதங்களாக பார்த்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. அது புதிய வேலை தொடர்பான பெரிய பணவரவா, பதவி உயர்வா, தொழில் வளர்ச்சியா, அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகும் வெற்றி செய்தியா? அந்த 3வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை நாம் பார்த்த 2 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய மாற்றங்கள். முதல் மாற்றம் பண வருமானமும் மரியாதையும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையை பின்னால் இழுத்து தவறான மனிதர்களை விலகுவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 3வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் திசையே மாற்றப்போகும் மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இது சாதாரண நல்ல செய்தி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில மூடப்பட்டிருந்த மிகப்பெரிய கதவு திறக்க போகும் செய்தி. கடந்த சில மாதங்களா நீங்கள் மனதிற்குள் ஒரு ஆசையை மட்டும் சுமந்து வாழ்ந்தீர்கள். ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், பண கஷ்டம் முடிவுக்கு வர வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும், நான் செய்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று தினமும் இறைவனிடம் அமைதியாக வேண்டிக் கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் நம்பிக்கை இருந்தது, அடுத்தவனுடைய ஏமாற்றமும் வந்தது, ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, கடைசி நேரத்துல கைவிட்டு போனது, ஒரு நல்ல செய்தி வரும் என்று நினைத்தீர்கள். ஆனால் அது தள்ளி போனது. இதனால் என்னுடைய நேரம் உண்மையிலே வருமா, நான் காத்திருப்பதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா என்று உங்கள் மனம் பல முறை உடைந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த காத்திருப்பின் முடிவு நெருங்கிவிட்டது. ஏனென்றால் சூரிய பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் நகர்வும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைவிட்டிருந்த நல்ல பலனை இப்போது வெளிக்கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு செய்தி வரும். அந்த ஒரு செய்தி உங்கள் மனதில் இருந்த பல வருட ஏக்கத்தை இறக்கிவிடும். சில சிம்மராசினர்களுக்கு பல மாதங்களாக காத்திருந்த வேலை உறுதியாக கிடைக்கும். பல நேர்காணல்களில் தோல்வி அடைந்தவர்கள் இப்போது தங்களுக்கு மிகவும் பொருத்தமான வேலை வாய்ப்பை பெறுவார்கள். அந்த வேலை சம்பளத்தை மட்டும்
மட்டும் உயர்த்தாது, உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றும். சிலருக்கு பதவி உயர்வு உறுதியாகும். உங்களுடைய பெயர் அலுவலகத்தில் முக்கியமான இடத்தை பெறும். மேலதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்ப ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு கருத்துக்கும் மதிப்பு கிடைக்கும். சிலருக்கு தொழிலில் மிகப்பெரிய திருப்புமுனை உருவாகும். இதுவரை மெதுவாக இருந்த தொழில் திடீரென்று வேகமாக வளர ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களுடன் தொடர்பு உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபம் உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு பல மாதங்களாக சிக்கியிருந்த பணம் முழுமையாக கைக்கு வரும். கொடுத்த கடன் திரும்ப வரும். நிலுவைத் தொகைகள் கிடைக்கும். நின்று போன வருமானம் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். பணத்தை பற்றிய பயம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமணம் தொடர்பான நல்ல முடிவு உருவாகலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையலாம். வீட்டில் பல வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். சிம்ம ராசியினரே, ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தி திடீரென்று உருவாகவில்லை. பல மாதங்களாக பிரபஞ்சம் அமைதியாக உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. அதனால்தான் சில மனிதர்கள் விலகினார்கள். சில திட்டங்கள் நிறுத்தப்பட்டன. சில வாய்ப்புகள் தள்ளி போனது. சில கதவுகள் மூடப்பட்டன. அவை அனைத்தும் இன்னும் பெரிய கதவை திறப்பதற்காகத்தான். சூரிய பகவான் அருள் செய்யும் போது பணம் மட்டுமல்ல, மரியாதையும் தருவார், செல்வாக்கையும் தருவார், முன்னேற்றத்தையும் தருவார், வெற்றியை நிலையானதாக மாற்றும் சக்தியையும் தருவார். அதனால்தான் இந்த நல்ல செய்தி ஒரு நாள் சந்தோஷத்தை மட்டும் தரப்போவதில்லை, உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பல வருட வெற்றிக்கான முதல் படியாக மாறப்போகிறது. சிம்மராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொலைபேசியில வரும் ஒவ்வொரு அழைப்பையும் கவனியுங்கள். புதிய மனிதர்களின் அறிமுகத்தை மதியுங்கள். பழைய தொடர்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். திடீரென்று கிடைக்கும் அழைப்புகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு மின்னஞ்சலாக இருக்கலாம், ஒரு நேரடி சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். சிம்மராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல வருடங்களாக பார்த்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த செய்தி உங்களுடைய மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் தொடர்ந்து வெற்றிகள் மட்டும் வர ஆரம்பிக்கும்? ஏன் இதுவரை தடைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் திடீரென்று நட ஆரம்பிக்கும்? அந்த 4வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 4வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. சிம்மராசினரே, இதுவரை நாம் 3 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் மரியாதையும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு பின்னால் இழுத்த மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 4வது மாற்றம் இந்த 3 மாற்றங்களை விட மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் முழுமையாக சுழல ஆரம்பிக்க போகிறது. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல, பல மாதங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் தெய்வீக பலத்தின் தொடக்கம். சிம்மராசினரே, நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், சாதாரணமாக வாழ்வதை விட சாதித்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய திறமை இருந்தும் வாய்ப்பில்லை, உங்களுடைய தைரியம் இருந்தும் பலம் இல்லை, உங்களுடைய உழைப்பு இருந்தும் அதற்கேற்ற வருமானம் இல்லை. இதனால் உங்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வந்திருக்கலாம். நான் திறந்ததே வெற்றி பெறத்தான், ஆனால் ஏன் இன்னும் வெற்றி என்னை தேடி வரவில்லை? ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் காலம் இப்போது வந்துவிட்டது. ஏனென்றால் சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டார். இதுவரை நீங்கள் கதவை தட்டி கொண்டிருந்தீர்கள், இனி கதவு தானாகவே திறக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் மனிதர்களை தேடினீர்கள், இனி மனிதர்களை உங்களை தேடி வரப்போகிறார்கள். இதுவரை நீங்கள் வாய்ப்புகளை தேடினீர்கள், இனி வாய்ப்புகளே உங்களுடைய கதவை தட்டப் போகின்றன. இதுதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாகும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாற்றம். சிம்மராசினரே, இந்த காலத்தில் உங்களுடைய பெயருக்கு ஒரு புதிய மதிப்பு உருவாகும். இதுவரை உங்களை கவனிக்காதவர்கள் இனி உங்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள், உங்களுடைய திறமையை பாராட்டுவார்கள், உங்களுடைய அனுபவத்தை மதிப்பார்கள். பல இடங்களில் இந்த வேலையை இவரால் தான் செய்ய முடியும் என்று உங்களை தேடி வருவார்கள். இதுதான் மரியாதை உயர ஆரம்பிக்கும் அறிகுறி. சில சிம்மராசினர்களுக்கு அரசு தொடர்பான காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த ஆவணங்கள், அனுமதிகள், விண்ணப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுக்கு வரும். சிலருக்கு நீதிமன்றம் அல்லது சட்டம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான திருத்தம் உருவாகும். பல மாதங்களாக இழுபறியாக இருந்த விஷயம் இப்போது நல்ல முடிவை நோக்கி வரும். சிலருக்கு தொழில்ல மிகப்பெரிய பெயர் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். உங்கள் வருமானம் மட்டும் உயராது, உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு சொத்து யோகம் உருவாகும். வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் வாங்கும் வாய்ப்பு, புதிய அலுவலகம், புதிய வாகனம் இவற்றில் ஒன்று இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாகும். இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், உங்கள் முகத்தில் இருந்த கவலை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். இதுவரை ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டீர்கள்.
பணம் பற்றிய பயம், வேலை பற்றிய பயம், குடும்பம் பற்றிய கவலை இவை அனைத்தும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகாக இனி என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இனி நான் தோற்க மாட்டேன், இனி நான் உயர்வேன் என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த நம்பிக்கையே உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறும். ஏனென்றால் பிரபஞ்சம் முதலில் மனிதனின் மனதில் வெற்றியை உருவாக்கும். அதன் பிறகுதான் வாழ்க்கையில வெற்றியை உருவாக்கும். சிம்மராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது உங்களுக்கு புதிய பொறுப்பு கொடுத்தா பயப்படாதீங்க. புதிய தொழில் வாய்ப்பு வந்தா தள்ளி போடாதீங்க. புதிய முதலீடு செய்யும் வாய்ப்பு வந்தால் சரியாக ஆராய்ந்து தைரியமா முடிவெடுங்க. ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் சரியான ஒரு முடிவு அடுத்த பல வருடங்களுக்கு உங்களை உயர்த்தும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் ஒவ்வொரு நல்ல சம்பவமும் அடுத்த நல்ல சம்பவத்திற்கான கதவை திறக்கும். ஒரு வெற்றி மற்றொரு வெற்றியை அழைத்து வரும். ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். ஒரு நல்ல மனிதர் 10 நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துவார். இதுதான் சூரிய பகவானின் அருள் செயல்பட ஆரம்பித்ததற்கான மிகப்பெரிய அடையாளம். சிம்மராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது ஒரு நல்ல பலன். ஒரு நாள் பலன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உயர்வு, செல்வம், மரியாதை, அதிகாரம் மற்றும் வெற்றியை உருவாக்கப் போகும் புதிய காலத்தின் தொடக்கம். ஆனால் இந்த 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மட்டும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் விதியை முழுமையாக மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு. அந்த ஒரு முடிவு என்ன? ஏன் அந்த முடிவை இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறகு தள்ளி போடக்கூடாது? அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 5வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகிறது. சிம்ம ராசியினரே, இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் மரியாதையும் உயர்வது. 2வது மாற்றம் உங்களை பின்னால் இழுத்த மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் இந்த 5 மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மீதம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கை தரத்தையே முழுமையாக மாற்றப் போகிறது. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. உங்களுடைய வருமானத்தை மாற்றும் முடிவு, உங்களுடைய மரியாதையை உயர்த்தும் முடிவு, உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முடிவு, உங்களுடைய விதியை மாற்றும் முடிவு. சிம்மராசினரே, கடந்த சில மாதங்களா உங்க மனதுல ஒரே ஒரு யோசனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்லலாமா? இந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்தலாமா? இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மாறுமா? இந்த முதலீடு சரியான நேரமா? இனி நான் பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? இந்த கேள்விகள் வெறும் சிந்தனை அல்ல. பிரபஞ்சம் உங்களை அடுத்த உயரத்திற்கு அழைத்து செல்லும் முன் உங்களுடைய மனதை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதே எண்ணம் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அந்த ஒரு முடிவு தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா மாறப்போகிறது. சில சிம்மராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் புதிய வேலை வாய்ப்பு உறுதியாகும். இதுவே முன்னாடி இருந்த வேலையை விட அதிக சம்பளமும் அதிக அதிகாரமும் அதிக மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். முதலில் அதை ஏற்க தயங்கல் இருக்கும். என்னால் முடியுமா என்ற கேள்வி மனதில் வரலாம். ஆனா அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட நாள் தான் உங்க வாழ்க்கையில வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு பல வருடங்களா மனதில் இருந்த தொழில் கனவு நிஜமாகும். இதுவரை பயத்தின் காரணமாக தள்ளி போட்ட திட்டம் இப்போது தொடங்கும். அந்த தொழில் சிறிய இதுல தொடங்கினாலும் அடுத்த சில வருடங்களில் உங்க குடும்பத்தில் மிகப்பெரிய வருமானமாக மாறும். சிலருக்கு சொத்து யோகம் உறுதியாகும். வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகும். புதிய நிறுவனம், புதிய நகரம், புதிய நாடு இவற்றில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும். சிலருக்கு திருமணம் தொடர்பான மிக முக்கியமான முடிவு நல்லபடியாக நிறைவேறும். குடும்பத்துல பல வருடங்களா காத்திருந்த நல்ல காரியம் இப்ப அது நடக்கும். ஒவ்வொருவருக்கும் முடிவு வேறுபடலாம். ஆனா அந்த முடிவுக்கு பிறகு வாழ்க்கை முன்னேறுவது மட்டும் உறுதி. சிம்மராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள்ல சாதாரணமான தெளிவு உருவாகும். இதுவரை மற்றவர்களின் கருத்துக்காக பல நல்ல வாய்ப்புகளை விட்டிருக்கலாம். பயத்தின் காரணமாக பல முடிவுகளை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா இனி அப்படி இருக்காது. உங்களுடைய உள்ளுணர்வு மிக தெளிவாக செயல்பட ஆரம்பிக்கும். எந்த மனிதரை நம்ப வேண்டும், எந்த வாய்ப்பை ஏற்க வேண்டும், எந்த முடிவு உங்களை உயர்த்தும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். அதுதான் சூரிய பகவானின் அருள் முழுமையாக செயல்பட ஆரம்பிப்பதற்கான அடையாளம். சிம்மராசினரே, இந்த காலத்துல உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் தைரியமாக நுழைய வேண்டியது நீங்கள் தான். அந்த ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை பழைய வேகத்தில் செல்லாது. பண வருமானம் உயரும், மரியாதை அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் வரும், புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய பெயருக்கு புதிய மதிப்பு உருவாகும். முக்கியமா நீங்கள் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் முழுமையாக திரும்பி வரும். அதுதான் ஒரு சிம்மராசிக்காரரின் உண்மையான பலம்.
சிம்ம ராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு தேதி மட்டுமல்ல, உங்கள் விதி புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும் மிக முக்கியமான திருப்புமுனை. ஆனால் இந்த 5 மாற்றங்களும் முழுமையாக பலன் தர இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை செய்தால் இந்த நல்ல மாற்றங்களின் பலன் இன்னும் வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன, அடுத்த பகுதியில் மிக தெளிவா பார்க்கலாம். 7 முக்கியமான விஷயங்கள். சிம்மராசினரே, இதுவரை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போகும் 5 மிகப்பெரிய மாற்றங்களை விரிவா பார்த்தோம். பண வருமானம் உயர்வது, மரியாதை அதிகரிப்பது, தவறான மனிதர்கள் விலகுவது, நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி வருவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முடிவு உருவாகுவது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுப்பார். பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அனுப்பும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஆனால் அந்த நல்ல நேரத்தை மிகப்பெரிய வெற்றியாக மாற்ற வேண்டியது நீங்கள் தான். அதனால்தான் இனி வரக்கூடிய நாட்கள் சிம்மராசினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுடைய திறமையை யாருக்காகவும் மறைத்து வைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் செய்த வேலையை வேறொருவர் பாராட்டா பெற்றிருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்களுடைய திறமை உலகம் முழுமையாக அறியவில்லை. ஆனால் இனி அந்த நிலை தொடரக்கூடாது. உங்களுடைய அறிவை, உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள். கூட்டத்தில் அமைதியாக நிற்கும் மனிதராக அல்ல, முன்னால் நின்று வழிநடத்தும் மனிதராக இருங்கள். சூரிய பகவான் ஆட்சி செய்யும் ராசிக்காரர்கள் மறைந்து வாழ்வதற்காக பிறக்கவில்லை, வழி நடத்துவதற்காக தான் பிறந்தவர்கள். 2வது விஷயம், சிறிய வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீங்க. சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு மிகப்பெரிய வடிவத்தில் வராது. ஒரு தொலைபேசி அழைப்பா வரும், ஒரு நண்பரின் அறிமுகமா வரும், ஒரு சிறிய வேலை வாய்ப்பா வரும், ஒரு சாதாரண சந்திப்பா வரும். அதை ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் சிறிய விதையில் தான் மிகப்பெரிய மரம் உருவாகிறது. அதே போல சிறிய வாய்ப்பில் தான் மிகப்பெரிய வெற்றியும் ஆரம்பமாகிறது. 3வது விஷயம், கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலம் தைரியம், ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் கோபத்துல முடிவெடுப்பது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள். யாராவது எதிர்த்தால் அவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு முடிவையும் அமைதியாக எடுத்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும். கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு பல வருட உழைப்பை இழக்க செய்யும். அமைதியாக எடுத்த ஒரு முடிவு பல வருட வெற்றியை உருவாக்கும். 4வது விஷயம், வருமானம் உயரும் போது வாழ்க்கை முறையை மட்டும் உயர்த்தாதீர்கள். எந்த காலத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஆனால் அதோடு சேர்த்து செலவுகளையும் அதிகரிக்காதீர்கள். முதலில் சேமிப்பை உருவாக்குங்கள், பிறகு முதலீட்டை உருவாக்குங்கள். அதன் பிறகுதான் ஆடம்பரத்தை நினையுங்கள். சம்பாதிப்பவன் பணக்காரன் ஆக மாட்டான், சேமித்து வளர்ப்பவன் தான் செல்வந்தன் ஆவான். 5வது விஷயம், பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை தவற விடாதீங்க. சிம்மராசினரே, இந்த காலத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் வேகமாக செயல்பட ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி தேவை. அது பெற்றோரின் மனமார்ந்த ஆசீர்வாதம். அவர்களுடன் அன்பாக பேசுங்கள், அவருடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். 6வது விஷயம், தினமும் ஒரு புதிய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய வெற்றி ஒரே நாள்ல வராது, ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் தான் தினமும் உங்கள் கனவுக்காக குறைந்தபட்சம் ஒரு வேலை செய்யுங்க. 7வது விஷயம், தினமும் நன்றி உணர்வுடன் நாளை தொடங்குங்கள். இதுதான் இந்த முழு பதிவின் மிக முக்கியமான ரகசியம். காலையில எழுந்ததும் மனதார நன்றி சொல்லுங்க. சூரிய பகவானே நன்றி, இறைவா நன்றி, பிரபஞ்சமே என்னுடைய வாழ்க்கையில பிறக்க போகும் புதிய கனவுகளுக்கு நன்றி, வரப்போகும் செல்வத்திற்கு நன்றி, வரப்போகும் மரியாதைக்கு நன்றி, வரப்போகும் வெற்றிக்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு உங்களுடைய மனதை மாற்றும். மனம் மாறும்போது உங்களுடைய செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். இந்த 7 விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பின்பற்ற ஆரம்பிங்கள். அப்போது இந்த பதிவில் கூறப்பட்ட 5 மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். சிம்ம ராசினரே, ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் ஆழமா பதித்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் சிறியதாக நினைத்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு சிறிய வேலை வாய்ப்பு பெரிய நிறுவனத்தின் கதவை திறக்கலாம். ஒரு சிறிய தொழில் பெரிய நிறுவனமாக மாறலாம். ஒரு சாதாரண அறிமுகம் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய கூட்டாளியாக மாறலாம். ஒரு சிறிய முதலீடு நிலையான செல்வத்தை உருவாக்கலாம். அதனால் தான் பிரபஞ்சம் அனுப்பும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மதியுங்கள். உங்களிடம் இன்னும் ஒரு வேண்டுகோள், கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து உங்கள் எதிர்காலத்தை வீணாக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து உங்கள் மன நிம்மதியை இழக்காதீர்கள். இனி உங்களுடைய கவனம் உங்கள் கனவுகள் மீது மட்டுமே இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றம் மீது மட்டுமே இருக்கட்டும், உங்கள் வெற்றியின் மீது மட்டுமே இருக்கட்டும். ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் அடுத்த 10 வருட வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நான் மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடங்குவது உறுதி. பண வருமானம் உயரும், மரியாதை பல மடங்கு அதிகரிக்கும், தொழில முன்னேற்றம் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வரும், எதிரிகள் விலகுவார்கள், உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள், உங்களுடைய பெயருக்கு மதிப்பு உருவாகும். முக்கியமாக நீங்கள் பல வருடங்களாக இழந்த நம்பிக்கை
உங்களுக்கே மீண்டும் முழுமையாக திரும்பி வரும். இது சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான மறுபிறப்பு. எனவே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீங்க. உங்களுடைய விதியை சந்தேகப்படாதீர்கள். உங்களுடைய உழைப்பின் பலன் கிடைக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டம் முழு வேகத்தில் விழுத்திட ஆரம்பமாகிவிட்டது. உங்களுடைய புதிய வாழ்க்கை நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்க போகிறது. இந்த பதிவை இன்று பார்க்கும் ஒவ்வொரு சிம்ம ராசினரும் கீழே கமெண்ட்ல நன்றி பிரபஞ்சமே என்று மனதார பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக மட்டுமல்ல, வரப்போகும் நல்ல மாற்றங்களை மனதார வரவேற்கும் உறுதிமொழியாகவும் இருக்கும். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்ற பலன்கள், தினசரி ராசி பலன்கள், ஆன்மீக பரிகாரங்கள், அதிர்ஷ்ட நேரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜோதிட ரகசியங்கள் முதல்ல உங்களுக்காகவே இந்த சேனல்ல தொடர்ந்து வெளியாகும். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.